தலித்து மக்களுக்கு வாய் கிளிய கிளிய பேசுவாங்க. தலித்து மக்களுக்கு நாங்கள் தாங்க டவுசர் மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க ஜட்டி மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க சோறு போட்டோம், நாங்கள் தாங்க நீதிபதி ஆக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் செயல்பாடுன்னு வந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப இன்னமும் சத்தியவாணி முத்து அப்படின்ற ஒரு பெரிய தலித்து பெண்மகள் 50 தலைவர்கள் இருந்தாங்க. கலைஞரை விட பெரிய தலைவராக இருந்தாங்க அந்த அம்மாலாம் டோட்டலாகவே அவுட் பண்ணிட்டாங்க. பரிதி இளமருதின்னு ஒருத்தர் பெரிய ஆள் இருந்தார் ஒரு காலத்தில், இங்கே இருந்தார் சென்னை சிட்டியில். அவர் தான் பெரிய ஆள். அவரெல்லாம் கடைசியில் கட்சியை விட்டு தூக்கி விட்டாங்க. இதெல்லாம் பழைய வரலாறுகள். ஆனால் இவர் ஒரு சினிமாக்காரன் நம்மலாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா 7-8 பேர் கொடுத்துருக்குறாருங்க. நீ 7 தப்பு, 8 பேர். நாளைக்கு ஒரு நாங்களும் மந்திரி சபைக்கு போயிட்டோம்னா 9 பேருங்க. ஏறக்குறை 25 விழுக்காடு. இதெல்லாம் உண்மையிலே இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் நடந்த ஒரு மாபெரும் புரட்சி. நீ தலைப்பே போடலாம், விஜய் நடத்தும் தலித்து புரட்சினே சொல்லலாம். அவ்வளவுக்கு பண்ணியிருக்காருங்க. சும்மா வாயில் பேசுவாங்க, தலித்து மக்கள் நம்ம காப்பாற்றணும், நம்ம கொஞ்சம் இது பண்ணணும், ஷேரில் போய் அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் செயல்பாடு இது அம்பேத்கருடைய கனவு நனவாக்கி இருக்கிறாரு. அம்பேத்கர் என்னன்னா ஆட்சி அதிகாரம் தான் கடைசின்றாரு.